ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் இருக்குது. நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். அது ஆனால் பச்சையிலேயே வந்து கிளியெல்லாம் கொத்தி சாப்பிட்டு போயிடுது. ஸோ அதை வந்து நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம கொய்யாக்காய் அறுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே காலங்காத்தால 2 நாயும் பாருங்கள் இப்படி சண்டை போட்டுட்ருக்கு. பப்பியும் ரோஸும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கு பாருங்கள். அம்மாயி நின்று சண்டை போடுறத பார்த்துட்ருக்காங்க. கட்டுத்தரையில் எவ்வளோ க்ளீனாக கூட்டி வச்சுருக்கு பாருங்கள். ஒரு தூசி இல்லாமல் ஒரு வைக்கப்புல் இல்லாமல் கூட்டி வச்சுருக்கு. அம்மா என்ன பண்ணுறீங்க? காய் எல்லாமே பச்சை காயே கொத்தி சாப்பிட்டுச்சு. ஆஹா, அச்சச்ச, இப்படி கொத்தி சாப்பிட்டுச்சு. பச்சையிலேயே சாப்பிட்டா நம்ம இப்படி தான் வந்து மரத்திலேயே பழுக்கிறதுக்கப்புறம் சாப்பிட்றது. ஆஹா, அச்சச்சோ, அதுங்காட்டி நம்ம காய் பொறிக்கலான்னு வந்தா கெடாய் வேற அவுத்துக்குச்சு. அம்மாயி கூப்பிடுறாங்க. அது வேற பயங்கரமாக இடிக்கிறதுக்கு வரும். அம்மா, இந்த ரோஸ் வந்து தான் ஒதுக்குச்சுன்னு நினைக்கிறேம்மா. அந்த குட்டிக்கு இது இடிச்சிட போகுது பாருங்க. கெடாய் 2 வாங்கும் பாருங்க. அம்மா தடி எடுத்தே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ரைட், போச்சு பாருங்க. என்ன இல்லை இழுக்குது பாருங்களேன். அதுவும் பாருங்க, இந்த தைப்பொங்கல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு குட்டி போட்டுச்சு. இதை எப்போ பார்த்தாலும் அந்த குட்டியே இடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கு. இது ஆளையும் சேர்த்து இப்போ இடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கு. இது எப்போ போய் நம்ம அதை அன்னங்கால் போகிறதுக்கு அவுத்தாலுமே வந்து தடியோடு தான் போகிறதா இருக்குது. முன்னாடி நல்லா கொம்பு வச்சுருக்கிறதுனால பயங்கரமாக ஆளை இழுக்குது. வாங்க, அம்மா வந்து கெடாயை பிடிச்சி கட்டிட்டு போயிட்டாங்க காய் இருக்கிறதுக்கு. அம்மாயும் போய் நின்றுட்டுருக்காங்க. காய்க்கு இது விழுந்தா பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாயே, காய் பறிக்கலாமா? பொறிச்சு போட நீங்கள் எடுத்துருங்க. இருக்குதாங்கம்மா, நல்ல காய் ஒன்றாவது. பச்சை காய் பொறிச்சிருங்க அப்புறம். ஆஹா, அதுவும் கொத்துனது தான். மை கொத்திடுச்சுங்கம்மா எல்லாமே. நீங்கள் பாருங்களேன் எப்படி காய் கொத்திடுச்சுன்னு. ஓ, அங்கே ஒரு காய் கொத்தாது இருக்கா? அதுவும் அந்த பக்கம் கொத்திருக்கு போது பாருங்க. பிடிச்சில்லுங்க. நான் இங்கே ஒரு காய் கொத்திருச்சு. ஓச்சோ, அது வேணா கொத்தல. அது கொத்தல, போடுங்க. தா இதுங்க பாருங்க, இங்கே ஒன்று கொத்திருக்கு பாருங்க. இங்கே தா. மொத்தம் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிளிக்கு குருவிக்கு கிளிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பிட்றதுக்கு. மனுஷனுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இல்லை, அப்படிதானே? காக்கா குருவிலாம் சாப்பிட்டுக்குது, நம்ம அறுத்து சாப்பிட முடியல. அது வேணா கரெக்டு தான். அவ்வளோதாங்களா, பாருங்க எங்காவது மறைஞ்சிட்டு இருக்க போது. நிறைய இருக்கு மாதிரி எல்லாமே சின்ன பிடிச்சா. அங்கே 2 காய் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பச்சையாட்டு இருக்குது. அது பச்சை பச்சை. ஆமாம், அம்மா அது விட்டுங்க பச்சை. நிறைய இருக்குமா? அவ்வளோதானே இருக்குங்கம்மா. அதுவும் பச்சை தானே? ரொம்ப பச்சை பொறிக்காதீங்க. இது எல்லாமே பச்சை தான். ஆமாம், ரொம்ப பச்சை பச்சை பச்சை. எப்படி கிளி கொத்துறது எல்லாமே வந்து பொறிச்சாச்சு. அங்கே இருக்காதுங்கம்மா, அவ்வளோதான். நல்லா மதிய டைம் வந்து நிழல் வேணால் சூப்பராக இருக்குல்லம்மா. நல்லா கூட்டி விட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா விட்டுருங்க. ஒரு 4 நாள் போனால் 2 3 நாள் 4 நாள் போனால் இருக்கலாம். ஏதாவது அம்மா சொரக்காய் இருந்து பொறிச்சிட்டிங்களா? காய் இருந்தது, பார்க்கலாம். ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? நேற்று 2 காய் பொறிச்சு. நேற்று பொறிச்சிட்டு வந்தீங்கல்ல? அட ஆமாம்ல. கரிஞ்சூர் இல்லை, இன்னும் இளங்காய். ரொம்ப பிஞ்சு காயே. இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நல்லாவே பெருசாகணுமா? எல்லாம் ஜல்லிக்குட்டா மேலே வந்து ஏறிடுச்சு. அவ்வளோதான், அது ஒரு காய் தான். அது ஒரு காய் தாங்களா? பாருங்கள், வீடு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாருங்கள் அந்த எண்டுக்கு போயிடுச்சு. இதனுடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சு இருக்குது. இது பாருங்கள், என்னுடைய வேர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கு. மேலே டேங்க் இருக்குது இல்லைங்களா, அந்த டேங்க்கில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த நீர் தான் ஊற்றும். அதனால் வந்து எப்போல்லாம் வந்து நாங்கள் டேங்க்கு தண்ணி போடுறோமோ அப்போல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா இந்த செடிக்கு வந்துடும், பாஞ்சிரும். நம்ம தனியாக கொண்டாந்து ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பப்பாளி செடி முளைச்சிருக்கு, குட்டியும் இருக்கு. என்னம்மா இளநீ போடுறீங்களா? இளநீ இந்த குட்டி பாருங்க, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்னது சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறக்கு வராங்க? சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறக்கு வராங்கன்னு கிட்ட வந்தோடனே எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சிச்சு படுத்துறது எல்லாமே. இப்போ தான் வந்து அந்த ஆட்டுக்கட்டு தறி வந்து கூட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கிடாய் அவுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டாச்சு. இனிமேல் கூட்டி க்ளீன் பண்ணிடுவோம். அதுங்காட்டி பட்டியில் பட்டியிலேருந்து கோழியெல்லாம் திறந்து விட்டாச்சா? நெல்லையாட்டுருக்குது. இங்கே ஒரு கோழி வந்துருச்சு, இங்கே ஒரு கோழி வந்துருச்சு, அங்கே 2. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. திறந்து விட்டாச்சு. இங்கே 3 போகுது. ஆனால் பட்டியில் இருக்கிற கோழியெல்லாம் திறந்து விட்டிங்களா? இங்கே வந்து பச்சை புல் பிடிங்கி வச்சுருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது. அம்மா சப்போட்டா காய் பெருசாக இருந்தால் பொறிக்கலாமோ? அப்புறமா சல்லை கொண்டாந்து அங்கேயே செட்டில் பண்ணி விட்டாங்க. பாருங்கள், இந்த சப்போட்டா காய் அவங்கவுங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே வந்து கரெக்டாக பொறிச்சு சாப்பிட முடியல. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாக்காய் எப்படி எல்லாம் கொத்தி வச்சுருக்கோ அதே மாதிரி தான் இந்த சப்போட்டா காயும் கொத்தி எல்லாம் கீழே போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய கொத்தி கீழே போட்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க தான் அதுக்கடியே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொத்தி கீழே போட்டிருக்கு. காய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கீழே தரையில் வந்து முட்டிகிட்டு இருக்கு. நம்ம அந்த கீழ் வாதை வந்து வெட்டி விடாதனால எல்லாமே முட்டிகிட்டு இருக்கு. ஏங்கம்மா கொம்பு முட்டை கொடுக்கணும். எல்லாமே நிறைய காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் புதைஞ்சிருக்கு. இப்படி கொத்தி வச்சிருக்கு. இங்கேயும் தான் இருக்குது பாருங்க. கண்டிப்பாக நம்ம இந்த சப்போட்டா காய் பறிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கையிலேயே ஈஸியாக பறிச்சிக்கலாம். எதுவுமே வந்து குச்சி வச்சு பொறிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சப்போட்டா மரத்துக்கடி பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு இலை இல்லாத வந்து க்ளீனாக குட்டி வச்சுருப்போம். அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு இப்படி இறை போட்டுக்க வேண்டியதான். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னு தாலி செஞ்சு வச்சுருக்கு. ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி விட்டு இப்படி பக்கத்தில் இறை போட்டால் அது வாக்கில் வந்து சாப்பிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.